ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடரில் ஒரு 5 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய அந்த 5 அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் இந்தியாவில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு சில நாடுகளுக்கு கொடுத்தாங்க. இனிமேல் வந்து குளோபலி அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிக்குமே இந்த ஷார்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன் இதில் தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் செட் மோடில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பெர்மிஷன் வந்து செட் பண்ண முடியும். அதாவது நம்மளோட சேனலுக்கு ஒரு எடிட்டர் போடலாம், ஒரு மேனேஜர் போடுறது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெர்மிஷன் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மொபைல் ஆப்லேயுமே கொண்டு வர போகிறதா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டு வந்தால் நல்லது தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரிஸ் வந்து அனலிட்டிக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் என்னென்னா, நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் செக்ஷன் வந்து பார்க்கும்போது பொதுவாக நம்மளுக்கு வீடியோ எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு தான் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஸ்டோரி வந்து காமிச்சாங்க. அதுக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து வியூஸ் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபி நமக்கு இனிமேல் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கூட அது நல்ல டீட்டெயிலாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, ஆட்டோமேட்டிக் வீடியோ சாப்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று எப்படின்னா, நம்மளோட வீடியோ செக்ஷனில் வந்து பார்க்கலாம். அதாவது நம்மளோட சேனல் டேஷ்போர்டில் இந்த வீடியோ செக்ஷன் வந்து 2வது இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சும்மா அந்த டைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோட அந்த எடிட் செக்ஷன் நமக்கு வந்து வந்துடும். கீழே வந்து கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஷோ மோர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்மளா வந்து மேனுவலாக எப்படி வந்து நம்மளோட வீடியோவுக்கு வந்து சாப்டர்ஸ் வந்து கொடுக்குறது அல்லது வந்து ஸ்டாம்ப் எப்படி கொடுக்குறதுன்னு போட்டிருந்தோம். அது உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்மளோட வீடியோவுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ ஸ்டாம்ப்ஸ் வந்து கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஸ்டாம்ப்ஸில் நம்ம வந்து நிறைய டைட்டிலாக கொடுத்துருப்போம், குட்டி குட்டியாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யாராவது ஒருத்தங்க சர்ச்சில் போட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அது கூட நம்மளோட வீடியோ அந்த இடத்துலையும் வரும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நம்மளோட வீடியோ வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ என்ன பெனிஃபிட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைப் பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட வீடியோவில் அந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுக்கும் கிடையாது, எலிஜிபிள் வீடியோஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு இங்கிலீஷில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட லாங்குவேஜை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து வீடியோ சாப்டர் வந்து கொடுத்துரும். ஆனால் நம்ம வந்து பேசுகிறது வந்து தமிழில் இருக்கிறதுனால ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலாக எந்த ஒரு சாப்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் வைக்க போகிறேன், எனேபிள் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து வீடியோ சாப்டர் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு வந்து இந்த வீடியோ சாப்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டிக் மார்க்கை நம்ம எடுத்து விட்டால் போதும், அவ்வளோதான். வேணும்னா நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி வரக்கூடிய வீடியோ சாப்டர் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம மேனுவலாக கூட டைப் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ சாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக செட் பண்ணி வைக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு இடத்துல நம்ம வந்து பண்ணலாம், அது பார்க்கலாம். பேக்கில் போய்க்கலாம். பேக்கில் போயிட்டு நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, 3rd ஒன், இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த வீடியோஸ் நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே, அதாவது பழைய வீடியோஸில் கிடையாது, புதுசாக நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிக் மார்க் வந்து உங்களுக்கு எனேபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ சாப்டர் போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதில் வந்து வீடியோ சாப்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளாக வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் தீம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெஸ்க்டாப் சைட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பெல்லாம் நம்ம வந்து மொபைலில் நம்ம பண்ணுறோம்ல,
அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக் தீம் வந்து செட் பண்ணி வைக்க முடியும். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் செட்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டோட்டலி வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணுக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் பிளாக்காக இருக்கும், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஒயிட் கலரில் சூப்பராக வந்து தெரியும். ஸோ எல்லா அப்டேட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எல்லாமே உடனே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்து தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.